மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய குரு பயிற்சி பலன் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். இது வரைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட சங்கடம். என்னென்னா, எதிர்பாராத விபத்து கண்டம், நோயால் அவதி, வேலை செய்கிற இடத்துல அவ்வளோ பிரச்சனை, ப்ரெஷர். அதே போல் தொழில் வகையிலும் அவர்களுக்கு ஒரு நஷ்டக்கணக்கு தான் அவங்க எழுதிகிட்டே இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ மாறப்போகிறது. எப்படி அப்படின்னா, உங்களுடைய தாயார் வகையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கு எல்லாமே இது ஒரு ஆரம்ப காலம் இந்த வாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். வீடு வாகன வகையில் ஒரு நல்ல ஒரு திருப்பங்கள் நிறைந்த வாரம்னு சொல்லலாம். இது வரைக்கும் சொத்து விஷயத்தில் நிறைய உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருந்தது. இல்லை அந்த ஒரு சொத்தை என்னால் விற்க முடியல, அதில் சொத்து தகராறு இருந்தது. இல்லை என்னுடைய தொழிலுக்கு நான் முதலீடு போடுறதுக்காக கடனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அது கிடைக்கல. இந்த மாதிரி பல வகையிலையும் எல்லா பக்கமும் இடிங்கிற மாதிரி பல வகையிலும் இருந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. இதில் நீங்கள் எதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, நீண்ட தூர பயணங்கள் பண்ணுறதுலேயும் நீங்கள் அப்புறம் இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆனால் இது இப்போது முன்னே இருந்ததுக்கு இப்போ தொழில் வகையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் இந்த தொழிலை நான் மாற்றிட்டு, இல்லை இதையே நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நான் செய்யலாமா, இல்லை இதுக்கு புது முதலீடு நான் போடலாமா அப்படின்னா, இப்போ நீங்கள் அதுக்கு உண்டான நல்ல முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் நீங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வாரத்தில் பெண்களால் பல வகையிலும் லாபங்கள் உண்டு. அவங்களுடைய நல்ல ஒரு இணக்கமான போக்கு இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்கள் மூலமாக பல வகையிலும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தன லாபம் உண்டாகும், தன சேர்க்கை உண்டாகும். இப்போது அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு இப்போ விரயஸ்தானத்தில் உட்கார்றார் 12ஆம் இடத்துல. ஆனால் அவர் உட்கார்ந்துருக்கிறது சுக்கிரனுடைய வீடு, ஒரு சுபரோட வீட்டில் தான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய விரயங்கள் எல்லாமே சுப விரயங்களாகவே இருக்கும். இப்போ நான் ஒரு விரயம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நமக்கு அதுக்கு பணம் வேணும். அதனால் அந்த பண வரவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். செலவு யாருக்கு பண்ண போகிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு யாருக்காவது பண்ணுவீங்க. என்னோடய பொன் குழந்தைக்கு கல்யாணம் பண்ண போகிறேன், அவளுடைய வகையில் செலவு இருக்குது. இல்லை அவளுக்கு படிப்புக்காக நான் செலவு பண்ண போகிறேன். இல்லை என்னுடைய மனைவிக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு சாமான்கள் வாங்கி தரத்துக்கோ, இல்லை வீட்டுக்கு உண்டானதை வாங்குறதுக்கோ அதுக்கு செலவு பண்ண போகிறேன். இந்த மாதிரியான செலவுகள் தான் இருக்கும். அதே மாதிரி தாயாருக்கு அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக, அவர்களுடைய சௌகரியத்திற்காக இந்த மாதிரியான செலவுகள் மட்டுமே இருக்கும். உங்களுடைய சுக சௌகரியங்களுக்கு அதற்கு உண்டான செலவுகளும் இருக்கும். குரு பார்வை படுறதுனால அந்த இடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல சுப பலன்களே நடக்கும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இனி கவலையே இருக்கலாம். பல விஷயத்துலேயும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான காலகட்டம்னே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு உண்டான அச்சாரம் போடக்கூடிய வாரம் இது அப்படின்னு சொல்லலாம். நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பல வகையிலும் முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இதுவரையும் வெளிநாடு முயற்சி நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்டாண்டர்டாக அதுக்கு எனக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு ரிப்ளையே வரல, கணத்தில் போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயங்கள் கூட இந்த வாரம் அதுக்கு உண்டான ஒரு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. அதற்கு உண்டான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுத்து, ஓகே நான் இப்போ கிளம்புறேன், இல்லை என்னோடய சேஞ்ச், அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடிய காலகட்டம் இது. நீண்ட தூர பிரயாணங்கள் நிச்சயமாக ஆதாயத்தை கொண்டு சேர்க்கும் உங்களுக்கு. அதே போல் நான் வேலை செய்கிற இடம், நான் இப்போ இந்த ஊரில் நான் வேலை பார்த்துட்டுருக்கேன், வேறு இடத்துக்கு நான் மாறலான்னு பார்க்குறேன், வெளி மாநிலத்துக்கு நான் போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த முடிவுகளை இப்போ எடுக்கலாம். ஒரு இடமாற்றம் கட்டாயமாக உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். அந்த இடமாற்றமும் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இனி உங்கள் கவலையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சந்தோஷ பயணத்தை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க.